இதுதான் என் வீர பரம்பரை. இதுவரைக்கும் நான் எதுலயுமே தோத்ததில்லை. நீ என் மானத்தை காப்பாத்தி எங்களுக்குள்ள ஒன்னாயிட்ட. தம்பிய சாப்பிட கூட்டிட்டு வாடா. போங்க. ஏங்க இது இந்த தீப்பெட்டி விளம்பரத்துல வர விளம்பர படம் தானே? ஆமா, இதோ இருக்காரு, இவர் தான் எங்க கொள்ளு தாத்தா வெட்டுப்பாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். இட்லி எப்பா, இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்னடா குழந்தையா? பாப்கார்னா? என்னடா பாப்கார்ன்? நீங்க ஓ ஃபேமிலி ஆஃப் டார்ச்சர் பண்ணிருக்கேன். குடுங்க. பாப்கார்ன் ஓடி. ஏங்க ஃபுட் டார்ச்சர் பண்றீங்க? என்னைய ஃபுட் படுத்துறாங்க. எங்கங்க எந்திச்சு போயிட்டு சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. தண்ணி தண்ணி வாங்கிட்டு வரலையா? இல்ல சும்மா தண்ணி வாங்கிட்டு வரலையான்னு கேட்டுட்டு ஐயோ வாங்கிட்டு வரும்போது தண்ணி வாங்கிட்டு வர வேண்டியதானே? தண்ணி வாங்கிட்டு வரேன் இரு. அமைச்சுக்க போ. டார்ச்சர் பண்றீங்க. படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, இங்க குறுக்க மறுக்க போயிட்டு வந்துட்டு பார்க்க முடியல. பம் பண்றாங்க சார். ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டேன். நான் ரொம்ப கஷ்டமா ஃபேமிலியை கூட்டிட்டு வர்றேன். போனா படிச்சிருக்காங்க, படிச்ச மாதிரி சோறு தான் திங்கிறானான்னு தெரியல. என்ன திங்க பாப்கார்ன் திங்கிறான் போல. போன் எதுக்கு கொடுத்தீங்க? போன் அடிக்ட் ஆயிடுவாங்க. என்ன போன் அடிக்ட்? என்ன லூசா நீ? படம் பார்க்க விட மாட்டேங்க. அங்க இருந்து போங்கறான். போன குடுற கிறுக்கு ஒண்ணா விடு. இவ குடுக்கலாமா? இவ வீட்ல போய் வேலை குடுக்கலாமா? பிரச்சனை எல்லாம் உங்களோட வச்சு நீ சமைக்கும் போது குடுக்கறல, அது மாதிரி வச்சு கொடுத்துட்டு போ. சவுண்ட கொஞ்சம் கம்மியா வைடா. டேய் சவுண்ட வைடா. கேட்க மாட்டேங்குது பேசுறாங்க. சவுண்ட வைடா. பாத்ரூம் சரி, எந்திரி எந்திரி எந்திரி. ஓகேடா. ஐயோ காலனி அந்த பக்கம் இருக்கா? ஏய் போடா, அது போடா. போ போ போ, அப்படி போ, அப்படி போ. ஒடியா 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 ஒடியா. சீட்டுங்க. நான் படம் பார்க்க வந்தேன்னா டிக்கிய பார்க்க வந்தேனாயா? என்ன அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க. பாப்கார்ன் வாங்குறதுக்கு போற, திருப்பி வர்ற, அப்புறம் சீசனிங் போடுறதுக்கு போற, அப்புறம் திருப்பி வர்ற, பாட்டில் வாங்குற, நாச்சோஸ் வாங்குற, சீஸ் கம்மியா இருக்குன்னு ஒரு எருமாட்டு பிள்ளை கேக்குது, மறுபடியும் போய் சீஸ் ஊத்திட்டு வர்ற. என்ன என்ன கேட்டிருக்கீங்க? அவனை குழந்தைய தூக்கிட்டு வர்றான். சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவனை கூட்டு வந்து இந்த மாதிரி எல்லாரும் பெரிய பசங்க பாக்குற படத்தை போட்டுவிட்டா அவன் எப்படியா பாப்பான்? நான் புள்ளைய பத்திட்டு புள்ளைய வீட்டுல தூக்கி போட்டு வர முடியும்? யாரையா பாத்துக்க முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணியா? குழந்தைக்கு ஒரு வயசு வர்ற வரைக்கும் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்காம இருக்க முடியாதோ? பார்த்தா நீ குழந்தை நம்மளுக்கு போக முடியாது. எதுக்குங்க சண்டை போட்டுக்கிறீங்க? தேவையில்லாம எதுக்கு சண்டை போடுறீங்க நீங்க? மெண்டல் பேர் பேசிட்டு இருக்கான். தேவையில்லாம நீங்க குடும்பத்தோட வந்து டார்ச்சர் குடும்பமா இருக்கீங்க. முக்கியமான சீன்ல ஏதோ காமெடி ரீல்ஸ் போட்டுக்காக போட்டுக்கிறீங்க. ஹலோ ரீல்ஸ காமிச்சு பிள்ளைய கெடுத்தாங்க பாரு. பாரு பாரு ரோபோட் மாதிரி இருக்கு. ஹலோ என்னங்க பேசிட்டு இருக்காரு? நீங்க அமைதியா இருக்கீங்க. இருடி கொஞ்சம் இருடி. குறுக்கால புந்துக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. ஆகும். குழந்தை பிறக்கும். நான் இப்படி எல்லாம் வளர்க்க மாட்டேன். என் பிள்ளை எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா வளர்ப்பேன். அப்படிதான் நானும் பேசியிருக்கேன். நீங்க அவதிப்படுறேன். நீ நாளைக்கு வருவா? வெளியே உட்காந்து இருக்க. நீ வெளியே போ. நாங்க படம் பார்த்து தான் வருவோம். நாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப கதை இது என்னடா வச்சு கொடுக்கறது? இந்த தாண்டா வீட்லயும் பாக்குறான். வீடா வீடா மறுபடியும் பேர் போடுறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி பார்க்கணுமா? இன்டர்வல் பாக்க படமே முடிஞ்சிருச்சு சார். இன்னும் உட்காந்து ஆர்டர் பண்ணி தின்னுக்கிறீங்க. முடிஞ்சிருச்சா? இதான் 2 சாண்ட்விச் இருக்கு. இது யார் திங்க போறப்ப? சாப்பிட்டு போவோம். படத்தோட எண்ட் கார்டை பார்த்து டைட்டில் கார்டு நினைச்சு இன்னும் தின்னுக்கிறீங்க. இன்னும் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க நீங்க? படம் பார்க்க வந்தீங்களா திங்கிறதுக்கு வந்தீங்களாயா? ரெண்டுக்குன்னா அப்புறம் என்ன? பிள்ளைகளை எல்லாம் கூட்டு தியேட்டருக்கு வராதீங்க. அந்த மாதிரி படத்துக்கு போங்க. தியேட்டர்ல குழந்தை எல்லாம் பாக்குற படம் பாருங்க. இதெல்லாம் நல்ல எமோஷனலான படம். அந்த டைம்ல உட்கார்ந்து எடுவிட்ட போய் உட்கார்ந்து ரீல்ஸ் பார்க்கற மாதிரி. பிள்ளை பத்தி சொன்னா ரோபோட்ட பத்தி வச்சிருக்காங்க. எங்க எங்க எங்க? ஏய் ஒண்ணே தாண்டி. ஒண்ணே தாண்டி. வெளிய திட்டு போற அமைதியா. நீ எல்லாம் பிள்ளை வளர்த்து வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு அம்மா. என்ன ஆம்பளை? வெட்ட போடியா? போவாமே இருக்காங்க. சம்மர் ஹாலிடேவா? ஓ லீவ் விட்டாங்களா? தேட்டர் பக்கம் போய் திட்டுவாங்க. ஆமா ஆமா வாய்ப்பு இருக்கு. போறோம் தான் சொல்லிட்டேன் முன்னாடியே. எப்ப சொன்னீங்க? அது திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் போலாம்னு இருக்கேன். வியாழக்கிழமை போறோம்னு சொன்னேன்ல. ஃபுல்லா சொன்னீங்க. நீங்க புதன்கிழமை ஒரு தடவை சொன்னாதானே நமக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு காலைல போறோம், இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் போறோம்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? ஆமா சொல்லணும். கிளம்பு. உங்களுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சேன். நீ எங்க எங்களெல்லாம் கூட்டிட்டு போறீங்க? எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை தான் பாக்குறீங்க. கிளம்பு கிளம்பு வா. எல்லாத்தையும் எடுத்து வைக்க வா. கிளம்பி என்னைக்கு வருது? டைம் ஆயிரும். அப்புறம் ஒண்ணும் விளையாட முடியாது. ஒண்ணும் கிடைக்க
தீம் பார்க் எப்பப்பா போறோம்? இப்பதான்டா போறோம். கிளம்புடா, போடா, கிளம்புங்கடா. ஐயா ட்ரெஸ்ல எடுத்து வைங்க. ஏங்க உங்களுக்கு இந்த சறுக்குறதுக்கு மாதிரி இருக்கிற டி-ஷர்ட் ட்ரவுசர் அதெல்லாம் எடுத்து வேணாம், வைங்க. வேணாம், வாங்கிக்கலாம், விக்கி வாங்கிக்கலாம். ஏங்க அங்க 200 ரூபாய் சொல்லுவாங்க. நீங்க போனாடி போனப்போ ஒன்னு வச்சிருந்தீங்களா, அதை எடுத்து வைக்கிறேன். அது நீ எடுத்து வைக்க, நீ வைக்க வேணாம். நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீ ஒண்ணு மட்டும் எடுத்து வை. மட்டும் எடுத்து வைக்கவா, அப்புறம் அவனது எடுத்து வைக்கிறேன். ஏங்க கவர் எடுத்து வைக்கவா, ஈர ட்ரெஸ் வைக்கிறதுக்கு எடுத்து வைமா, எடுத்து வை. ஏங்க உங்களுக்கு நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? இப்ப அங்க என்ன அது நீங்க போயிடுச்சு. இப்ப சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணவா? 3 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே போலாம். மணி என்ன தெரியுமா? மணி என்ன? 1 மணி. 1 மணி ஆயிருச்சு. 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி கிளம்புறீங்க, அம்புட்டு நேரமா போட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்படிக்கிட்டு ஏக்கரமா வாங்க, போனாதான் வர முடியும். எரிச்சல கிளப்பிட்டு இருக்கீங்க. போன உடனே கடை விட்டுருவாங்க. என்ன பண்ணுவீங்க? வானதி அக்காவும் நீங்க போனா சொல்லுங்க, நாங்களும் வரேன்னு சொன்னாங்க. அவங்க ஃபேமிலியும் ஒரு தடவை நீ போற ஐடியா இல்ல. நீங்க இல்லங்க போவோம். போற இருங்க ஐடியா இல்ல. வேணாம், அவங்க வேணாம். இருங்க நான் போய் எடுத்து வச்சு லேப்ல மதியம் தான் உனக்கு ஞாபகம் வருது. அக்கா எல்லாம் உனக்கு வந்து சொல்லடி. எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இங்க பாருங்க, நீங்க இப்படிலாம் வந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கீங்கன்னா வரவே இல்ல. பாத்துக்கங்க, நீங்க போயிட்டு ஐயா, வாங்க. ஐயா, பரவாயில்ல, ஐயா. நீங்க தனியா போயிட்டு வாங்க. சும்மா ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாது. காலையில கிளம்புனே, போன வாரமே சொல்லிட்டேன் கிளம்புங்க. ஏங்க அவ்வளவுதாங்க. காலையில கிளம்ப ஆரம்பிச்சது இவ்வளவு நேரமா போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதை எடுத்து வைக்கிறாரு. எப்ப கிளம்பி எப்ப போறது? இங்க பாருங்க, ஒரு நாள் தான் லீவ் போட்டிருக்கேன். ஆ. இல்ல பையனுக்கு லீவ், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கேன். இன்னைக்கு போனதான் உண்டு, இல்லன்னா கிடையாது. இங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க மட்டும் எடுத்து வைப்பீங்க. நான் எனக்கு எடுத்து வைக்கணும், அவனுக்கு எடுத்து வைக்கணும். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதையும் நான் தான் எடுத்து வைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறவ தானே நானு. அதனாலதான் என்னை கூட்டு போறீங்க. அந்த பைய கூட என்னை ஓரமா உட்கார வச்சு இதை கஸ்டமர் என்னன்னு பைய பாத்துக்கிற கூட்டுருவீங்க. நீங்க தானே என்ஜாய் பண்ண போறீங்க. உங்க நல்லதுக்காக தாங்க நான் போகலான்றேன். சரி ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்களேன்னு நீங்க என்னங்க எல்லாத்தையும் என் மேல ஒரு நாள் போறதே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு போறதே நினைச்சாலே கடுப்பா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. வேணாம், கேன்சல் பண்ணிடுங்க. பிளானை கேன்சல் பண்ணிடுங்க. டேய் பிளான் போறோம் கோவி. நீ அழு யார் அழுதே ஏய் ஏய் அடி சம்மர் லீவ் விட்டாச்சு, சட்டி எடுத்துட்டு வாடா. கட்டி எதுக்கு? சர்பத் போடுவோம். சர்பத்தா? சர்பத்தா? ஏய், அப்பா சர்பத் போறாரண்டா, வாங்கடா. அமைதியா இருக்கடா. நான் எடுத்துட்டு வரேன். சட்டி எடுத்துட்டு வா. நீ போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வாடா, போடா. இந்த கட்டி முன்னாடி நீ இப்படிதான் போய் போட்டுருவோம். பாட்டில் எடுத்துட்டு வாடா, போடா. பாட்ல. ஏப்பா பட்ட பகல நடு வீட்ல உட்கார்ந்துட்டு இப்படி குடிக்கிறீங்களே, ஏப்பா அப்படி கெட்டு போயிட்டீங்க? சர்பத் சர்பத் பாட்டில் எடுத்துட்டு வாடா. பாட்டில். நன்னாரி சர்பத், கனடா சர்பத் இருக்கும் பாரு, எடுத்துட்டு வா. போ. எடுத்துறேன். தா உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும் பாரு. எடுத்துட்டு வாடா. இந்தாங்க, வாங்க வாங்க. அம்மா எலுமிச்சம்பழம். எடுத்துட்டு வாங்க. போடுங்க. பாட்டில கொண்டாடா. இன்னும் ஊத்துங்க. அது ரொம்ப இதாயிரும்டா. இப்படி தாண்டா ஊத்தணும். இன்னும் கொஞ்சம் ஊத்துங்கப்பா. இப்ப நல்லா வரணும். கலர் சுகர் போடக்கூடாது. சக்கரை பட்டப்பா எடுத்துட்டு வாடா. ஒயிட் சுகர். இந்தாங்கப்பா. ஐஸ் கட்டி. சர்க்கரை எல்லாம் போட்டு இருங்கடா, கொஞ்சம் சர்க்கரை எல்லாம் போடக்கூடாது. அது அதுலயே தான் இதா இருக்கணும். சர்பத்துனா அது அப்படிதான். எலுமிச்சம்பழம் 10 மான்னு தெரியல. குடிச்சு பாத்தீங்களா எப்படி இருக்கும்னு? கொஞ்சம் கொடுங்கப்பா, குடிச்சு பாப்போம். குடிச்சு ஏய், பாத்து 15 வருஷம் சர்வீஸ். எப்ப வெயில் வந்தாலும் அப்பா தானடா சர்பத் போட்டு தருமே. என்ன சொல்லிக்கிறீங்க நீங்க? கொண்டாவாப்பா, குடுமா. நல்லா என் மேல நம்பிக்கை இருந்தானா உனக்கு தான் ஃபர்ஸ்ட். அப்படியே அம்மா இந்த ஐயா அம்மா சமயக்கட்டில் நிப்பா, அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துரு. ஓ நீ இருக்கியா? இரு என்ன குடிச்சிட்டு வரட்டும். என்னடா நல்லா இருக்கா? ஒரு மாதிரியா இருக்குப்பா. ஒரு மாதிரியா மாதிரியா இருக்கா? மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு. இப்ப தண்ணி மாதிரி இருக்கு. தள்ளு அந்த சர்பத் போடுங்க. பாதி பாட்டுல காலி பண்ணிட்டியடா. இத வச்சு இந்த வெயில் காலம் பூரா அந்த பாட்டுல ஸ்டார்டா போடணும். சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. வெயில் காலத்துக்கு பூரா அந்த பாட்டுல போடுறதா? ஏய், ரெண்டு லெமன் போடணும். ஐயோ எலுமிச்சம்பழம் ரேட் என்ன தெரியுமாடா? அப்புறம் எதுக்கு சர்பத்தை போட்டுக்கிட்டு? ஆமா. ஐஸ் கட்டி இல்லடா. ஐஸ் கட்டி. ஏய், பக்கத்து வீட்டு போய். ஏய் என்ன பக்கத்து வீடு? சரி, நானே போறேன்மா. நானே பாயிண்ட் வரேன். ஐஸ் கட்டி. ஏமா இங்க பாரு. நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம சாப்பிடணும் வைக்கணும். அடுத்தவங்க வீட்ல எல்லாம் அப்படிலாம் போய் அதெல்லாம் வாங்க வேண்டிய அப்படி குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. திட்டுதுப்பா. இந்தாங்க போட்டாச்சு. பக்கத்து வீட்ல எல்லாம் வாங்கிட்டுலாம் வராதடா. என்ன பழக்கம் பழகி வச்சிருக்க நீங்க? கொஞ்சம் குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. 15 வருஷமா போறேன்னு சர்பத்தை கொண்டாந்து லைட்டா கலர் ஃப்ளேவர் கேசரி கலர் போற கலக்கி விடுற மாதிரி கலக்கி விட்டுட்டு இருக்காரு போட்டுட்டு. என்ன இதுன்னா இதே சர்பத் குடிங்க. பிள்ளை எல்லாம் வளர்ந்துட்டீங்க. அப்பனே எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? இல்லப்பா, அதுக்கு சொல்ல நானு சர்பத் பாட்டில் வாங்கிக்கிறேன். நம்ம சரி ஒரு பாட்டில் வச்சு நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்கப்பா. சர்பத் நல்லா இல்லன்னு தான் சொல்றேன். என்னண்ணே அப்பா கோச்சிட்டு போயிட்டாரு. என்ன நான் என்ன பண்ணிட்டேங்கிறியா நீ? நீ தானே அப்பா மட்டு மரியாதை எல்லாம் பேசி திட்டி விட்டாதான் அப்பா கோச்சிட்டு போறாரு. நீ கிளம்பு நீ முதல்ல. அப்பா ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அப்பா அம்மா. சரி வாங்க. எது எரும மாட்ட பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா? அம்மா எப்பா கம்மாயில விட்டு தானே குளிப்பாட்டணும். அவதார் பொருட்காட்சி போட்டுருக்காங்க. அங்க வாங்க போய் அவதார் பாருங்க. பொருட்காட்சி. ஆமாங்க. எந்த கிரவுண்ட்? அந்த அந்த பின்னாடி ஏரியா ஸ்டேஷன் பின்னாடி இருக்குல அந்த கிரவுண்ட்ல.
சரி வா போவோம். போயிட்டு வருவோங்க. சரி வா போவோம். சம்மர் ஹாலிடேஸ்ல இந்த மாதிரி போய் நல்லா லீவ் என்ஜாய் பண்ணுங்க. போவோம். போய் 2 கிளிப் லவர் பேண்ட் வாங்கிட்டு வருவோம். ஆமாங்க. வாங்கிட்டு வருவோம். அப்பா என்னடா வாங்க இதுக்கு எங்கடா அவதார் தீம் பார்க். அதெல்லாம் நான் ஏன்டா என்னடா நான் பொருட்காட்சி அவதார் தீம் பா. எதுக்குடா அதெல்லாம் வேணாம்டா. சும்மா வாங்க சம்மர் ஹாலிடேஸ் வந்திருக்கு. அப்ப சம்மர் ஹாலிடேவா? சம்மர் ஹாலிடேங்கிறது வந்து ஏதோ வேலைக்கு போறவங்க இல்ல ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு லீவ் விட்டா அதை சொல்லலாம். எப்பவுமே ரிட்டையர் ஆகி வீட்டுல வெட்டியா தானே உட்காந்துருக்கேன். ஓ அதை தான் குத்தி காட்டுறியோ? அதெல்லாம் குத்தி காட்டல. சும்மா வாங்க சும்மா போவோம். 2 கிளிப் வாங்கிட்டு வருவோம். வாங்க வீட்ல இருக்கிறதுக்கு என்னைய போட்டுக்கிட்டு நான் இருக்கேன்ப்பா வீட்டுல. மாமா வாங்க மாமாங்க சர்க்கஸ் மாதிரிலாம் போட்டுருக்காங்க ஜாலியா இருக்கும். ஏமா நீங்க போயிட்டு வாங்க. சரி இங்க இருங்க நாங்க போயிட்டு வரோம். போங்கப்பா. உங்களுக்கு நீங்க உங்க வயசு போறீங்க. வாம்பாமா. சரி வாப்பா வாங்க போங்க. வாங்க. 3 தடவை கூப்பிட்டு என்ன தான் என்ன பொருட்காட்சி? அவதாரா கூப்பிட்டோன்னே வந்துட்டோம்னா அலைஞ்சிக்கிட்டு வரோம் சொல்லிட்டு வரலன்னு பாரு. 3 தடவை அழுத்திக்கமா கூப்பிட்டாதான் அடுத்து வரேன். ஆமா என்னப்பா டிக்கெட் வாங்கிட்டேன். ஐயா உள்ள போவோம் வாங்க. எம்புட்டுப்பா எம்புட்டு எதுக்கு அது எதுக்கு உங்களுக்கு வாங்க போவோம் வாங்க. என்னன்னு சொன்னாதானப்பா அது என்ன ரேட்டு என்ன இப்போ டேலி பண்ணி பார்க்கணும்ல. என்னப்பா ஏப்பா அந்த நீல கலர்ல ஒரு மாதிரி போறாங்க. இது பாது அவதாரு. அவதாரா? அவதாரு அப்படின்னா நீல கலர்ல போட்டிருக்கானே உடம்பு பூரா. ஆமா அவதாரு. இப்ப கேம்ஸ் கம்பெனி எடுத்தாருல படம் அவதார் படம். அந்த அவதார் படத்துல இது பண்றாங்க. இது இதுவா ஏப்பா? இந்த தெருவுல திரியிற மாதிரி இருக்கா இவன். என்னப்பா என்னப்பா போட்டு கெட்ட போட்டு வால்லாம் வச்சு அது போட்டுருக்காங்க. இந்திக்கார மாதிரி இருக்கேப்பா. இந்தி அவதாரா? டப்பிங்கா? வேஷம் போட்டு இதுக்கு எவ்வளவு காசு கொடுத்த? 100 ரூபா. ஏமாந்துட்டு 100 ரூபா கொடுத்து ஏமாறு. ஏமாறுங்க. சரி அது இந்த வீலுக்குலாம் காசு கொடுக்கணும்ல. இது அவதாரல சும்மா பொருட்காட்சின்னு சொல்லலாம். 100 ரூபா ஏமாறக்கூடாது. இருந்தாலும் என்னங்க ஏமாந்துட்டீங்க. போ போ நமக்கு என்ன கிளிப் வாங்க கிளிப் வாங்க போ. சூப்பரா இருக்கு. ஆமா. கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க. ஏதோ நல்லவே பண்ணிருக்காங்க இவரு. இதெல்லாம் என்னதாம்மா பாத்துக்கிறீங்க? போமா போப்பா போப்பா. இதை என்னப்பா பாக்குறீங்க? போங்கப்பா. போய் பாத்துக்கிறீங்க. எவ்வளவுங்க அது? 5 வளை 50 ரூபா சார். 5 வளை 50 ரூபாயா? போட்டா காசு வாங்கிக்கலாமாங்க? வாங்கிக்கலாம் சார். தள்ளு தள்ளு. என்னதுப்பா சார், இது 5 வளைய 50 ரூபாயா? என்ன பண்ணணும்? இந்த வளையத்தை அது மேல போடணுமா? போட்டீங்கன்னா அந்த காசை நீங்களே இதுதான் எடுத்துக்கலாம். பொருளா? வளையமே திருண்டு இருக்கு. அவன் செல்லத்தை தண்டி வச்சிருக்கான். அதுல எப்படி முன்னாடி வச்சிருக்க பூரா 5 ரூபா பொருள். அது 50 ரூபா அவங்ககிட்ட விற்கிறான். எப்படியும் ஒரு பொருள் விழுகுமா? அதுவும் அதை வாங்கிட்டு வந்தானா இல்ல எங்கேயும் கழுவி எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அதுல வாங்கி டீயை குடிச்சு வாயில புண்ணோட தெரிய புரியாம வேணாம் பாத்துக்க. வீட்டுல 50 பொருள் காசு புட்டியா வாங்கி வச்சிருக்கீங்க. 50 ரூபா ஜாஸ்தி. அதெல்லாம் வேஸ்ட்பா. ஏப்பா செலவு பண்றீங்க? போங்கப்பா போமா. நடந்து 50 ரூபா. இங்க ஒரு டம்ளர் என்னப்பா இது? என்ன அடிக்க வச்ச டம்ளர் வந்து வந்து கொடுத்தா அது அடிக்கவே முடியாது. உள்ளவே முடியாது. அடிக்க வச்சிருப்பானா? அதை அடிச்சா என்ன பாத்துருவா? அந்த பொம்மை தருவாங்க. அந்த பொம்மையா? 15 ரூபாய்க்கு விக்குமே அந்த பொம்மையா? அது பாரிஸ் கார்னர்ல ஹோல்சேல்ல 50 ரூபாய்க்கு மொத்த பொம்மை வாங்கிட்டு வந்து இதை அடிச்சு ஏப்பா நான் வீட்டுல உனக்கு அடிக்க தர்றேன். நீ அதுல அடிச்சு விடாது. என்னம்மா நல்லா இருக்கும் மாமா. இல்ல என்ன பண்ணுங்கறீங்க? ஓ காசை என்ன வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? போங்கம்மா. பிசினஸ் உனக்கு. போப்பா போப்பா போ. ஐயோ வெளியே வந்துட்டோமா? என்னப்பா 15 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள வெளியே வந்துட்டோம். இதுக்கு 100 ரூபா கொடுத்து மறுபடியும் ஏமாந்துட்டியப்பா. வீட்டுல வேலை பாக்குறேங்கிற நீ எல்லாம் டெலிவரபிள்ஸ் போட்டு ப்ராஜெக்ட் வழங்கின மாதிரி தான் வாழ்க்கையில உருட்ட மாதிரி தான். அம்மா என்னடா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குமா? திங்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? என்ன வேணும்? எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. மாம்பழம் இல்லையா? இல்லாதான் கேட்பேன். ஏங்க நம்ம பையன் மாம்பழம் கேக்குறான் போய் வாங்கிட்டு வந்துருங்க. போங்க ஆசையா கேக்குறேன் பாக்குறீங்க போங்க. அம்மா என்னடா? எனக்கு சூப் குடிக்கணும் போல இருக்கு. ஏங்க உங்களுக்கு சூப் வேணுமா? நீங்க கொஞ்சம் 1/4 கிலோ எலும்பு வாங்கிட்டு வந்துருங்க. வெஜிடேரியன் சூப். வெஜிடேரியன் சூப்பா? எங்க இந்த மஷ்ரூம் தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. கார்ன் சூப். ஏங்க கார்ன் வாங்கிட்டு வந்துருங்க. கிரன்ச்சியா இருக்குள்ள மேல கிரன்ச்சியா பார்த்து அது மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க. அம்மா என்னடா? Black Forest கேக் திங்கணும் போல இருக்குமா? ஏங்க Black Forest கேக் வாங்கிட்டு வந்துருங்க. அம்மா என்னடா? White Forest சேர்த்து வாங்கிட்டு வரேன். ஏங்க White Forest நீங்க போலையா? என்ன போறேன் White Forest சேர்த்து வாங்கிட்டு வாங்க போங்க. ப்ரௌனியுமா? அம்மா எங்க நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருக்குமா? நூடுல்ஸ் தானே? எங்க நூடுல்ஸ் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நேத்து வாங்கிட்டு வந்து போட்ட 2 பாக்கெட். அதான் நேத்து நைட்டே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. தொம்சம் பண்ணிட்டாங்க. போங்க. அம்மா என்னடா? பீஸா சாப்பிடணும் போல இருக்குமா? ஏங்க பீஸா வாங்கிட்டு வந்துருங்க. ஐயோ என்னங்க பாக்குறீங்க? இல்ல என்னதான் வீட்ல இருக்கு எதுவுமே இல்லையா? வீட்ல கதை கேட்க மாட்டான் அவன். எங்க பீஸா நான் செய்யவா? வீட்ல செய்யவா? சரி நீங்க பீஸாக்கு வந்து மாவு வாங்க. அம்மா ஏங்க
அம்மா ஏங்க டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். டாய்லெட் சரி சரி இல்ல இல்ல நான் என்ன ஏதோ கூப்பிட்டானே அப்படி ஏன் ஏங்கன்னு கூப்பிடுறேன்? இல்ல அவ ஏதோ சாப்பிடுற கேட்டான்னு நினைச்சு உங்களை கூப்பிட்டேங்க, தெரியாம கூப்பிட்டேன். ஏங்க நமக்கு டென்ஷனா இருக்கு பாத்துக்க. இருங்க நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிருக்க நீ மனசுல? இருங்க இருங்க. வீட்ல எதுவுமே கிடையாதா? இல்ல பொருளா கேட்டு வாங்க அனுப்பிட்டு இருக்கீங்க என்னமா? ஏங்க இப்படி பிள்ளைக்கு வாங்கி போடுறது கழுகுறீங்க? எங்க வாங்கி போட முடியலன்னா எதுக்குங்க பெத்தீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வீட்ல இருக்கேன். இன்னைக்கு தான் எல்லாம் வரணுமா? மத்த நாள் என்ன அம்மா பண்ணுவீங்க? ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் வீட்லயே செய்வோமா? அப்ப உங்களுக்கு தான் வாங்கிட்டு வர வலிக்குதுல, வெண்ணிலா ஃபிளேவர்ல ஒரு ஸ்டிக் இருக்கு, அதான் நாள் பூரா வீட்லயே சமைச்சு தெரியாத உங்களுக்கு வாங்கிட்டு வரதுக்கு வலிக்குது. அம்மா ஐஸ்கிரீம் ஒரு சாப்பிட போல நிமிஷம் ஒரு நிமிஷம். ஏய் நீ கிளம்பு. நீ மாமா வீட்டுக்கு போலாம், கிளம்பு நீ. ஆமா. வர மாட்டேன். கிளம்புடா. மரியாதை கிளம்பிரு. வர மாட்டேன். டென்ஷன் ஆகாத. கிளம்புடா. இறக்கி விடுங்க. வர மாட்டேன். ஐயோ ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஃபேஸ் பண்ற ஒரு நிலைமை கிட்டத்தட்ட தான் இருக்கும் நம்ம. வாய்ப்பு இருக்கு. நம்மளாம் சின்ன வயசுல பாடாப்படுத்திருக்கோம் அப்பா ஆனா அம்மாவை. நான்லாம் இந்த அளவுக்குலாம் இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்லாம் கேட்டது. இந்த மாதிரி பொருட்காட்சி போறது இந்த மாதிரி சின்ன சின்ன இதா இருக்கும். அப்ப என்ன இப்போதான் 100 ரூபா, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 20 ரூபா 10 ரூபா தான் அப்பெல்லாம் டிக்கெட்டு. கம்மி. அதுக்கே கஷ்டம். அதுக்கே 20 ரூபாவா 10 ரூபாவா அப்படிமாங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் நிறைய பேர் போவோம்ல, சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள நிறைய பேர் போவோம், ஜாலியா இருக்கும். அது ஆமா ஆமா ஆமா. நிறைய வாங்கி தருவாங்க. அப்ப கம்மியா இருக்கும். இல்ல தியேட்டர்லயும் அதே மாதிரி தியேட்டர்ல நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து அதாவது அது சொல்ற மாதிரி அந்த குழந்தைங்க பாக்குறது மாதிரி இந்த அனிமேஷன் படம் அந்த மாதிரி கார்ட்டூன் படம் மாதிரி இருக்கிற ஏதாவது காட்டணும். அதை விட்டுட்டு பேய் படத்துக்குலாம் கூப்பிட்டு வராங்க. பேய் படத்துக்கு அந்த குழந்தைலாம் பயப்படும். நம்ம பார்த்தோம் நன்னு தானே, நன்னுக்குலாம் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க. அதாவது எந்த படத்துக்கு குழந்தைய கூப்பிட்டு போகணுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோஸோட படத்துக்கு நாளே வந்துடுறாங்க குழந்தைய கூப்பிட்டு. பாவம் அது அந்த சவுண்ட்ல எப்படிதான் உட்காருதோ அதெல்லாம். உண்மையா. அதனாலதான் நான் மோஸ்ட்லி இப்போ அவாய்ட் பண்றது அளவுக்கு ஆயிடுச்சு. போறோம், என்ன சொல்றது, வேற வழி கிடையாது. நம்ம மத்தவங்கள்ட்ட போய் திட்டு வாங்குறதுக்கு அமைதியா இருந்தது. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்